நாங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவன் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேராவுளினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை நிறைந்தவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். 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 ஆம் தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, 24 மூப்பர்கள் மத்தியிலும் 4 ஜீவராசிகளின் மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நித்தமும் போற்றப்படத்தக்க தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், வணங்குகிறோம். ஐயா, எங்கள் ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கிருபையின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி தகப்பனை. தொடர்ந்து நம்மத்தில் ஆரம்பம் செய்யும்படியாக நம்முடைய போதகர் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு ஸ்லாக்கியம், யாருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை அடிமைகளாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாலிபர் கூடையை நடத்த முடியாத கிருபை செஞ்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி. அதற்குண்டான காரியங்களெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்முடைய தெய்வீக மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வளாகத்தை முற்றிலும் ஆட்கொள்ளும்படி கிருபை செய்கிறோம் ஆண்டவரே.
அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வான மண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் ஓட்டு சுட்டெரித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் 7 மடங்கு அக்கினியில் போட்டு சுட்டெரித்து சாம்பலாக்கி ஜெயம் எடுக்கிறோம். ஆலயத்துக்குள்ள ஆண்டவரே சோத்திரம். சுடரொளி பட்டயத்தை வைத்து ஆண்டவரே சோத்திரம் எங்களை பாதுகாத்து வர்றீங்க, இன்னும் பாதுகாக்க போறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம் வாலிபர் நடத்தி கொடுக்க வந்திருக்கிற ஆண்டவரே, அந்த மகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உங்களை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே சோத்திரம். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர். வரக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர். அது தேனிட்ட மதுரமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே அதை கேட்டு அதன்படி நடந்து தன்னுடைய வாலிப பிராயத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே சோத்திரம். அப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க வாயில போடுங்க ஆண்டவரே சோத்திரம். அவங்களை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நீர் அவங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் ஆண்டவரே சோத்திரம். மாமிசம் ஒன்றும் செயல்படாதபடி ஆவியானவரே செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே சோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வரிய பிள்ளைகளை துரிதமாய் பத்திரமாய் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்துங்க ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரம். இந்த கூடிகை ஏற்படுத்தின மகனோடு கூட இருங்க. அப்படி உதவி செய்கிற மகளோடு பிள்ளைகளோடு கூட இருங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி ஜெபம் இருக்கு உம்முடைய மாறாத கிருபை இரக்கம் தயவு எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே சோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு பெரிய சந்தோஷத்தை எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இந்த நாளில் உலக பிரகாரமான ஜனங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இப்படி ஆண்டவரே சோதரர் காத்திருந்த ஒரு சில மணி நேரங்கள் உம்முடைய சமூகத்தில் நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்படி ஆண்டவரே பெரியவர்கள் வருவார்கள், அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். ஆமென். நமக்கு அருள். அல்லேலூயா அல்லேலூயா லேலே. ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் என்றும் என்று மாறாதா இருக்கு. ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராம நம்ம உற்சாகமாய் நம்ம சந்தோஷ மகிழ்ச்சியாய் இந்த நேரங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நடத்துவார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துவார். ஆகவே இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வாலிபர் கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நமக்கு நேரம் ரொம்ப தாமதமாக இருக்கிறதுனால நாம் தொடர்ந்து அப்படி ஒவ்வொரு ஆராதனை நிகழ்வுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். இப்பொழுது நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான பாஸ்டர் லிவிங் கிங்ஸ்லி அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியில் ஆராதனை செய்வார்கள். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் நல்லா தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவரை ஆராதிப்போம். ஆராதனையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுவோமே ஹல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்ற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இது ஏதோ சண்டே பிரேயரோ அப்புறம் நைட்டு பிரேயரோ கிடையாது. நமக்கு நோட்டீஸ் போடும்போது என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்தாங்க நோட்டீஸ்ல? என்ன எல்லாரும் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நோட்டீஸ்ல என்னன்னு தலைப்பு போட்டு கொடுத்தாங்க? யூத் கேம்ப். யூத்னா எப்படி இருக்கணும்? வயசான பாட்டி தாத்தா மாதிரி இந்த செவுத்துல சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் காலை நீட்டிட்டு நடக்க முடியாம அப்படியே இருக்கணும். யூத்தோட சத்தம்னா எப்படி இருக்கும் இல்லையா? கரூர்ல பார்த்தோம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஒரு கட்சி தலைவர் வராரு அப்படின்னு காலையில இருந்து பயங்கரமா ஆடினானுங்க இல்லையா? ஆனா நீங்களும் நானும் உயிருள்ள தேவனை கொண்டாடும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த யூத் மீட்டிங்க்கு
நீங்களா வந்தீங்களா இல்ல வலுக்கட்டாயமா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களான்லாம் தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த இடத்துல வந்து நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. யாரை முன்குறிச்சிருக்காரோ, யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ கர்த்தர் அவங்கள தான் கூட்டிட்டு வர. வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள், சத்தமா சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கலாம், எத்தனையோ பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கலாம், எத்தனையோ பேருக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இங்க வர சேர முடியும். அல்லேலூயா. அதுல நீங்களும் நானும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இந்த கூட்டத்துல நான் நினைச்சது நடக்குமா, என் வாழ்க்கையின் எதிர்கால காரியங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள் என்ன குறிச்சு நீங்க இந்த கூட்டத்துல வந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லாம் அவருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. அவருடைய சமூகத்துக்கு எப்பொழுது வரும்பொழுதும் நம்ம கொண்டாட்டமா, ஆனந்தமா, சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பவுமே எங்க சர்ச்சில் சொல்லுவேன், நீங்க சர்ச்சுக்கு வரும்போது செருப்பு எங்க கழட்டி வைக்கிறீங்களோ அங்கேயே உங்க கஷ்டம், உங்களுடைய துக்கம், உங்க கண்ணீர், உங்க வேதனை எல்லாத்தையும் அங்க வச்சிடணும். ஆலயத்துக்கு உள்ள வரும்போது ஃப்ரீயா வரணும், மைண்ட் வந்து ரிலாக்ஸா வரணும். ரிட்டன் நல்லா சந்தோஷமா துதிச்சுட்டு போகும்போது நீங்க அங்க வச்சீங்க பாத்தீங்களா, உங்க செருப்பு மட்டும் தான் அங்க இருக்கும். உங்க பிரச்சனை, துன்பம் எல்லாம் ஓடி போயிடும். எப்போ ஓடி போகும்? முழு மனதோடு தேவனை ஆராதிக்கும் போது, முழுசா தேவனை உயர்த்தும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல ஒருவேளை ஐயோ பாஸ்டர் கூப்பிட்டாங்களே, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களே அப்படிலாம் வராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு தீர்மானத்தை, ஏதோ ஒரு திட்டத்தை, ஏதோ ஒரு நோக்கத்தை, ஏதோ ஒரு காரியத்தை உங்க கூட பேச, உங்க கூட உரையாட, உங்க கூட வழி நடத்த அவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துல இருந்து கண்ணை மூடி, ஏசப்பா என்ன நோக்கத்துக்கு இங்க கொண்டு வந்தீங்க, என்னோட பர்பஸ் என்ன, என்னை இங்க எதுக்காக அழைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கறத அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா அவர் பெரிய காரியங்களையும் மாறுதலான காரியங்களையும் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். நல்ல உற்சாகமாய் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். சொல்லுங்கள் எல்லாருமே, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இவ்வளவுதான் கை தட்டலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். நமக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின். நல்ல கையை தட்டி முகத்துல சிரிப்போட என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. நம்ம ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. கையை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின். எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்களே? பசங்களா கையை தட்டவே இல்லையே? நல்லா கையை தட்டி பாடலாமா? வல்லவராம் வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அப்பாவோட சமூகத்துல வரணும்னாலே சந்தோஷம் தான். ஆமென். என் இயேசுவின் சன்னிதானத்தில்
எக்கால சத்தம், எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். நாம ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஹே, குதூகலம். எப்பவுமே ஆண்டவருடைய சன்னிதானத்துல வரும் பொழுது அவளை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும். அவருடைய சமூகத்துல வரும்பொழுது முழு மனதோடு ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் எத்தனை உண்மை. ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். சொல்லுங்க குதூகலம், குதூகலம். ரொம்ப அழகா பாடுறீங்களே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓஹோ, ஆனந்தம், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம். உங்க சத்தம் கேட்கவே இல்லையே. வெரி குட், ரொம்ப அழகா இருக்கு. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க சர்ச்சில் எல்லாம் இருக்கும்போது எப்படா சர்ச்சுக்கு போவோம், எப்படா ஆராதனை நடக்கும், எப்படா சர்ச்சில் இந்த வேலையை பண்ணலாம், இப்படிலாம் நாங்கள் எங்க பீரியட்ல இருந்தது. ஆனால் இப்போலாம் எப்படா சர்ச்சு முடியும், எப்படா வீட்டுக்கு ஓடலாம், எப்படா சீரியலை பார்க்கலாம், எப்படா ஃப்ரெண்ட்ஸு கூட கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு தான் சிந்தனை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் எப்பயுமே நம்மளுக்கு மாய்மாலமான ஒரு காரியத்தை தான் காட்டும். ஆனால் அந்த மாய்மாலமான காரியம் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீ இப்படி வா, நீ இதை பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ ஏன் சர்ச்சுக்கு போற, நீ ஏன் இந்த காரியத்தை செய்யற, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடுற, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆராதிக்கிற, நீ கிரிக்கெட் விளையாடவா, நம்ம அங்க போலாம், சினிமாக்கு போலாம், அதெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், அதெல்லாம் நமக்கு உற்சாகம் தர மாதிரி தெரியும். ஆனா நிலையான சந்தோஷம் தேவனுடைய சமூகத்துல மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 4 பேர் தான் சொல்றீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆமா, அப்ப நீங்க மட்டும்தான் சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு போகும்போது ஏதாவது கொடுப்பாங்க, வாங்கிட்டு நல்லா பார்சல் கட்டிட்டு போங்க. அப்படி இல்லை, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது எதிர்பார்ப்போட வரணும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், இன்னைக்கு ஆண்டவர் என்ன எனக்கு போஷிப்பார், இன்னைக்கு ஆண்டவர் எதன் மூலமா என் கூட பேசுவார் அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது ஆயத்தமா வரணும். ஒருவேளை கிறிஸ்டியனா இல்லாத நான் கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க இங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் எப்படி பண்ணணும், நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க பாருங்களேன், என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க, என்ன நோக்கத்துக்காக இங்க அமர வச்சிருக்கீங்கன்னு கேளுங்களேன். இன்னைக்கு நீங்க கிளம்பி போகிறதுக்குள்ளே உங்களுடைய பர்பஸ் என்னன்னு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கீபோர்டோட பர்பஸ் என்ன? இந்த கீபோர்டோட பர்பஸ் என்ன? மியூசிக் போடுறதுக்கு. இந்த மைக்கோட பர்பஸ் என்ன? பேசுறதுக்கு. அந்த கேமராவோட பர்பஸ் என்ன? வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் ஏன் இந்த உலகத்துல வந்தேன், நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், நான் ஏன் இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உண்மையா என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, குடும்பத்தை பார்க்கணுமா, இல்ல சர்ச்சை பார்க்கணுமா, ஊழியத்தை பார்க்கணுமா, என்ன உங்களோட பர்பஸ்? என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன பர்பஸ், என்ன ஆண்டவர் அழைச்சதுக்கான நோக்கம் என்ன, என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் என்ன? இதை நீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போறார், நான் எதுக்காக இந்த உலகத்துல வந்தேன்னு. பெரிய பர்பஸ்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் கஷ்டமான பர்பஸ் தான். அதை நிச்சயமா நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். ஏதோ நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், நல்ல வேலைக்கு போறோம், ஐடி கம்பெனிக்கு போறோம், நல்லா படிக்கிறோம், நல்ல ஜாப், அது பர்பஸ் அல்ல. அது உலகத்துக்கு வேணா அது பர்பஸா இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னா,
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிறதா உண்மையான பர்பஸ். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பர்பஸ். நீங்க ஐஏஎஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஜாப் வேணாலும் நீங்க போகலாம். ஆனா உங்களுடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது நான் செய்யணும் இந்த உலகத்துல இருக்கும்போது. அதான் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகக்கூடிய பொருட்களை வைத்து யாரை சம்பாதிக்கணுமா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பர்பஸுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படி இருக்கே, உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, நான் எதை வச்சு நான் என் வாழ்க்கையில ஊழியத்தை பண்ணுவேன்? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. தேவனிடத்துல நீங்க சரண்டர் பண்ணுங்க, தேவனிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அது போதும். ஆண்டவரே, நான் என்ன உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் உங்ககிட்ட நான் மொத்தமா சரண்டர் பண்றேன். நீங்க என்ன ஒரு குயவன் போல அழகான பாண்டமா வணைங்கன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் பலருக்கு பிரயோஜனப்படத்தக்க வகையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவரீர், அவர் சகலமும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். அல்லேலூயா. நல்ல தேவனுக்கு துதிக்கும் மன்ன மேல தெரிந்த பொருள் தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார் என்று உற்சாகமா என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய, உண்மையா பாடுங்க எல்லாருமே. செய்வதை, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர், தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர், நீர் சகலமும். இவ்வளவுதான் சத்தமா? உண்மையா, உண்மையா? தேவனே, உமக்கொப்பான தேவன். தேவரீர், தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையை உம்மை உயர்த்திடுவே. தடைகளை உடைப்பவர், தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, என் கண்மலையை உம்மை துதித்திடுவே. தேவரீர், நீ சகலமும். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை
அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது பாடல் என்ன பண்ணோம்? தடைபடாது, நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில முந்தா நேத்து பழிச்சிச்சு. முந்தா நேத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கரெக்டா 2015 நான் 12th முடிக்கிறேன். அப்போ லா காலேஜ் சேரணும்னு எனக்கு ஆசை. அப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு நாங்க அப்ளை பண்ணணும். மார்க் கம்மியா இருக்கிறதுனால கிடைக்கல. எனக்கு இந்த கோயம்புத்தூர் காலேஜ்ல படிக்கணும்னு தான் ஆசை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது. ஏன் தேவன் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு நான் உங்களுக்கு என்னோட சாட்சியை சொல்றேன். அப்போ 12th முடிஞ்சிச்சு, கிடைக்கல. அதனால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே போட்டோம். பிஎஸ்சி முடிச்சாச்சு, எம்எஸ்சி முடிச்சாச்சு. பிஎஸ்சி படிச்சு முடிக்கும் போதும் நான் மறுபடியும் லா காலேஜுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கல. அது கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கல. எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்றேன், கிடைக்கல. அப்புறம் சரி நம்ம பிரைவேட்ல படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரைவேட்ல முடிச்சேன். சரி, அட்லீஸ்ட் நம்ம எல்எல்பி தான் நம்ம பிரைவேட்ல படிச்சோம். மாஸ்டர்ஸ் டிகிரியை கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்ளை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தான் கவர்மெண்ட் காலேஜ் ராசியே இல்லையே. 12th இருந்து காலேஜ் முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, அப்புறம் எல்எல்பி முடிச்சுட்டு, ராசியே இல்லையே நமக்கு தான். எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா ஒரு யதார்த்தமா கடைசி நாள் டேட் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு முடிய போகுதுன்னா 8 மணிக்கு தான் அப்ளிகேஷனே நான் போடுறேன். எல்எல்எம்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கரெக்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். கரெக்ட் 4 நாள். திங்கக்கிழமைனா 3 நாளா? 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்தா கால் பண்றான்னு பார்த்தா தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல இருந்து கால் வருது. தலைமைச் செயலகத்துல இருந்து கால் வருது. தலைமைச் செயலகத்துல இருந்து நம்ம அந்த பெரிய ஆள்லாம் இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசுறேன். சொல்லுங்க சார், யார் சார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தான் கிரேட் ஜோஸ் கிங்ஸ்லியா, எல்எல்எம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட மார்க் ஸ்டேட் லெவல்ல 7th பிளேஸ்ல வந்திருக்கீங்க நீங்க அப்படின்னா. இது 7th பிளேஸ்ல நான் வந்திருக்கேனா? எனக்கே நீங்க கூட ஆச்சரியமா பாக்குறீங்க. நான் அதை நம்பவே இல்லை. இப்போ உடனே அவர்கிட்ட ஏன்னா எவ்வளவு ஸ்பேம் கால்ஸ் வருது, எவ்வளவு ஃபேக் கால்ஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரியும். உடனே இமிடியேட்டா சார் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, அவர் கட் ஆஃப் மார்க் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படிலாம் சொன்னாரு. எனக்குள்ள ஒரு சந்தேகம், இது உண்மையா இருக்குமோ? இல்ல இது இப்படி இருக்காது, வாய்ப்பே இல்லை. செக்ரட்டரியேட்ல இருந்து நமக்கு கால் பண்ணுவாங்களா எவனாவது ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 2 minutes ஹோல்ட்ல வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல போய் நான் செக் பண்றேன். ரேங்க் லிஸ்ட் வந்துருது, அதுல 7th ரேங்க்னு. அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னாரு, மறுபடியும் ஹோல்ட்ல அன்ஹோல்டு பண்ணிட்டு நான் பேசுறேன். ஓகே சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நான் கேட்டது கோயம்புத்தூர் காலேஜ். ஆனா இப்ப என் கையில சாய்ஸ் இருக்கு, நான் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க கோயம்புத்தூர் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்க, அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா, இல்ல வேற காலேஜ் ஏதாவது உங்களுக்கு மாத்தி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தபாரு, நான் ஏற்கனவே ஜோம் பண்ணது கோயம்புத்தூர் காலேஜுக்கு தான், அதே காலேஜ் புக் பண்றானே அப்படின்னு. உடனே இங்க பாருங்க, மாத்த முடியாது. ஒன்ஸ் நாங்க அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சிஎம் கிட்ட போயிடும். சைன் வாங்கினதுக்கு அப்புறம் அதெல்லாம் மாத்த முடியாது. ஒன்ஸ் ட்வைஸ் நீங்க யோசனை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. யோசனை எல்லாம் இல்ல, நான் ஆல்ரெடி பிக்ஸ்டு கோயம்புத்தூர் காலேஜ் தான், அந்த காலேஜுக்கே போடுங்க அப்படின்னு. திங்கக்கிழமை எங்களுக்கு அந்த செரிமனி தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல வச்சிருந்தாங்க. சென்னைக்கு நாங்க போயிருந்தோம். என்னோட வாட்ஸ்அப் இருக்கு, அவங்க பாத்துருந்தீங்கன்னா, என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம செக்ரட்டரியேட்ல இருந்து போட்டோ எடுத்து போட்டிருக்கேன், யாருக்குமே சொல்லல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்றேன் எதுக்காக நான் போனேன் அப்படின்னு. ஸோ இந்த பர்பஸுக்காக தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த காலேஜ்ல கோயம்புத்தூர் காலேஜ் அட்மிஷன் போடுறதுக்காக நாங்க போனேன். இந்த காலேஜுக்கு அட்மிஷன் ஆர்டரை பிரின்சிபல் கையில கொடுக்குறேன். எங்களுக்கு இன்னும் ரேங்க் லிஸ்டே வரலையா, எங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியே வரலையா, உனக்கு எப்படி இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்ததுன்னு கேட்கறாங்க. இது நான் மனசுல நினைச்சேன், இது என்னால இல்ல ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தினால இல்ல, உம்முடைய கிருபையினாலதான், நீர் செய்ய வல்லவர் அப்படின்னு நம்ம பாடல பண்ண பாருங்க. இதுதான் இப்ப வரைக்கும் அந்த காலேஜ்ல அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த லிஸ்ட் கொடுப்பாங்களே, ரேங்க் லிஸ்ட் வரவே இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் இப்படி எல்எல்எம்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு மறுபடியும் இங்கிருந்து கால் பண்ணி அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி அதுல என் பேரை பார்த்து ஓகே உங்களுக்கு சீட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணது எப்போ 2015, எனக்கு நிறைவேறினது எப்போ 2025. அப்ப எத்தனை வருஷம்? நான் கணக்குல வீக். எத்தனை வருஷம்? 10 வருஷம். எத்தனை வருஷம்?
ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு முன் குறிச்சிட்டாரு அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை தேடி வரும். எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிட்டே இருக்கணும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, குட்டிக்காரனமே அடிச்சாலும் சரி, ஆண்டவர் சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. உங்க திட்டம் போடலாம், தீர்மானம் போடலாம், என் எதிர்காலத்துக்கு நான் இப்படி பண்றேன், நான் இந்த காரியம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், என்னதான் தலையில நின்னாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. அதுக்கு நான் சாட்சியா இருக்கேன். இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு போனா இந்த ஓவர் இந்த 10 மாசத்திலே நான் நினைச்சு கூட பார்க்காத சாட்சிகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். சோ இந்த மாதிரி நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? நீங்களும் நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கோம், உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு முதலிடம் கொடுக்குறோம். இப்போ நான் காலேஜ் ஸ்கூல்ல இருந்து நம்ம கணக்கு போட்டுப்போம், எத்தனை வருஷம் படிச்சிருப்போம்னு பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரெண்டு அதிகமா, எனக்கு ஃப்ரெண்டு அதிகமானு இப்போ கணக்கு போட்டு பார்ப்போம் இல்லையா? 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சவங்க யாரு கை தூக்குங்க? படிச்சிருக்கீங்க, வெரி குட். அப்போ 12 வருஷம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரே அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். காலேஜ் யூஜி எத்தனை பேர் படிச்சீங்க? கை தூக்குங்க, வெரி குட். அது ஒரு 3 வருஷம். இன்ஜினியரிங்னா 4 வருஷம். இன்னும் அரௌண்ட் 15 வருஷமா கணக்கு வச்சுக்குவோம். பிஜி எத்தனை பேர் படிச்சீங்க? ஒரு 2 வருஷம். அப்ப அது ஒரு 17 வருஷம். அடுத்து ஒரு யூஜி நான் படிச்சிருக்கேன், யாராவது படிச்சீங்களா? எல்எல்பி படிச்சேன், லா காலேஜ் படிச்சேன். அப்ப அதுல எனக்கு ஒரு 3 வருஷம். அப்ப 20 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப எல்எல்எம் 2 வருஷம் படிக்க போறேன். அடுத்து அதுக்கு எத்தனை வருஷம்? 22னா 22 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்களா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்களா? எத்தனை பேருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? கை தூக்குங்க பார்ப்போம். உண்மையா சொல்லணும். இப்ப நீங்க கையை தூக்கிட்டீங்க, அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல போறேன். மாத்தி எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு கையை கீழே இறக்க கூடாது. அதனால நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவான், எனக்கு உயிரையே கொடுப்பான் அப்படின்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். இன்னும் யாரையும் கையா காணா? இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், இத்தனை வருஷம் நான் படிச்சதுல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஃப்ரெண்டு தான், அது லிமிட் தான். ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த உலகத்துல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சோ கால்ட் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, ஒண்ணு உங்களால அவனுக்கு லாபம் இருக்கணும், இல்ல அவனால உங்களுக்கு லாபம் இருக்கணும், இல்லையா? இதுல இப்படி ஆனாதான் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் எந்த வித ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம ஒரு கல்வாரி சிலுவையில விலைக்கிரயம் பண்ணாரு பாருங்களேன், அவரு தாங்க உண்மையே இந்த உலகத்துல பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இத்தனை வருஷம் படிப்புல எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. உண்மையா சொல்றேன். அப்படி யாராவது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட வாங்க, நான் நிரூபிக்கிறேன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம், மாமிசம், பிசாசு, இதுதான் இந்த வாலிப நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் பசங்களையும் அலைக்கழித்து கொண்டிருக்கு. ஸோ இதற்கு நீங்க எதிராக போராடணும். அப்ப எப்படி போராடணும்? வேதத்தை வைத்து, வசனத்தை வைத்து, ஜெபத்தை வைத்து, அர்ப்பணிப்பை வைத்து, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நான் நல்லா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ரொம்ப 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 மோசமான உலகத்துல நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாரு சரியானவங்க, யாரு கரெக்டான பாதையில போறாங்க, யாரு தவறான பாதையில போறாங்கன்னு தெரியவே தெரியாது. நீங்களும் நானும் இந்த உலகத்துல அழைக்கப்பட்டதற்கான நோக்கம், பர்பஸ், தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைப்பதற்காக தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் ஆகுங்க, அதை பத்தி கவலை கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். ஆனா உங்க மனசுல நீங்க நினைக்கணும், நான் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் என் தேவனுக்காக ஊழியக்காரனா இருப்பதுதான் எனக்கு பெரிய பாக்கியம் நீங்க நினைக்கணும். எவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை தந்து கர்த்தர் உங்களுக்கு வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இப்ப இந்த உலகம் வாலிபர்களுக்குள்ள ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போதை பழக்க வழக்கங்கள், இந்த லவ், சோ கால்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சனை, எத்தனையோ பேர் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது ஸ்கூல் பிள்ளைங்க தான், ஸ்கூல் பசங்க தான். நீங்க இதுல எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நாள் நான் சென்னையில் இருக்கும்போது அதிகாலை வேளையில 4 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல ஒரு பெண் குரல் கேட்குது. நீங்க அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு, இப்படி ஒரு பிரச்சனைக்கு, ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஸோ இதை நீங்க தீர்த்து வைக்கணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக ஸ்டெப் எடுக்கணும். அப்ப நான் சொல்லியிருந்தேன், அந்த பிள்ளைய எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது நான் பேசும். அதிகாலையில 4 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது.
அந்த பிள்ளை 12th படிக்கிற பிள்ளை, எங்கேயில மேட்டுப்பாளையம் சேன் ஜோஸ் ஸ்கூல்ல, பேர் நான் சொல்ல மாட்டேன். ஸோ மேட்டுப்பாளையம் சேன் ஜோஸ் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நான் பழகினேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, யூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு, என் போட்டோ என்னோட வீடியோ எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பிள்ளை நிற்கதியா வந்து நின்றுகிட்டு இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, யாரையும் நம்பிடாதீங்க இந்த உலகத்துல. பசங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் சேர்ந்து நான் காமனா தான் நான் சொல்றேன். யாரையும் நம்பாதீங்க, இயேசுவை நம்புங்க, உங்க பெற்றோர்களை நம்புங்க, உங்க ஊழியக்காரர்களை நம்புங்க. நிச்சயமா அது உங்க வாழ்க்கையில மேன்மையான அனுபவத்துக்கு நேராக கொண்டு செல்லும். கர்த்தர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க சின்ன இருதயத்துல ஒரு சின்ன இடத்தை தான் எதிர்பார்க்கிறார். அதை அவருக்காக அர்ப்பணிங்க, அதை அவருக்காக கொடுங்க. நிச்சயமா உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவர். கண்களை மூடி எல்லாரும் நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே வெறுமையாக்கி, இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, இந்த உலக காரியங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க, சொந்தங்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து, கூட வேலை செய்யறவங்களை பார்த்து, கூட படிக்கிறவங்களை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார், அவருடைய சொந்த ரத்தத்துல கழுவி எடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் அமர்ந்தீங்க அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் மரித்து போனாங்க. ஏன் இறந்து போனோன்னு கூட தெரியாம அவங்க இறந்து போனாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை பார்க்க போய் கூட்டத்துல இடிபாடுல சிக்கி, இதுதான் உலகம், உலகம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஏமாத்தி தான் கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் மாயைதான். ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி தெரியும், ஐயோ நான் தேவனை ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கை இன்னும் இப்படி இருக்கே, ஆனா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்களே, அது மட்டும் எப்படி முடியுது? கவலைப்படாதீங்க, அந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் இல்ல. தேவன் உங்க மனசுல வைக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. பீஸ்ஃபுல்லா நிம்மதியா ஒரு நைட் நீங்க தூங்கி எந்திரிச்சீங்கன்னா அதுதான் சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சி. எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து எழுந்து நின்று நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே வெறுமையாக்கி, அப்பா உம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாய் மாற்றுங்கன்னு கேளுங்க. என் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தவர் நீங்க மட்டும்தான் தகப்பனே. நம்ம நினைக்கலாம் என் ஃப்ரெண்டு கூட போனா எல்லாம் நடந்துரும், என் சொந்தக்காரங்களோட போனா எல்லாம் நடந்துரும், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணா எல்லாம் நடந்துரும். நோ நோ நோ, நெவர். ஒண்ணுமே நடக்காது. கர்த்தருடைய துணை இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வியாதியோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு இந்த ஆராதனை வேளை நீங்க அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல இறக்கி வைங்க. அவர் உங்களை ஆதரிக்க வல்லவர். நீர் நல்லவர், நீர் நல்லவர். செனிலின் கர்த்தாவே நீர் நல்லவர், யாக்கோப்பின் தேவனே நீர் நல்லவர். உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். கரங்களை உயர்த்தி கேட்போமா? உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் ஜெப வீரர், கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஜீவ நாட்கள் ஜெப வீரர் எழுது பாப்பா. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. அன்பு இயேசு ஆவியான ஆவியான சுவிசேஷம் பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷம் இந்த வாலிப நாட்களிலே என் சுமையாக மாற வேண்டும்.
சமூகத்திலே தாமதன்பை அவருடைய சமூகத்துல எவ்வளவு பேர் ஆனந்தம், எவ்வளவு அன்பு. சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என் இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என் இன்னல் துன்ப நேரத்திலும் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. என்னை இன்னல் துன்பங்கள் உங்களுக்கு நேரிட்டாலும் அவருடைய சமூகத்தில் வந்து கூப்பிடக்கூடிய யாவருக்கும் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நீங்க ஆளின் ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் அங்க வந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை. ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில வியாதியின் இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? மரணத்தின் பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? சூழ்ந்தாலும் மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் சுகமாக்கிடுவீர். மீண்டும் எழும்பிடுவீர், பலன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு புது பலன், குணமாக்கக்கூடிய அதே வல்லமை சிலக மீண்டும் எழுப்பிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலைமையில இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். கல்லறையின் கல்லை. எத்தனை உண்மை! உங்க மரித்து போன நிலைமையெல்லாம் கர்த்தர் மீண்டும் உயிரடை செய்ய வல்லவராயிருக்கிறார். உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் பரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். விடவிடத்தை எல்லாம் கர்த்தர் விடனாய் மாற்றுகிறார். சுகவிடத்தை எல்லாம் கர்த்தர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். வியாதி நிலைமை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்கிட்ட பலம் இல்லை, என்கிட்ட திறமை இல்லை, என்கிட்ட தாளம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மீண்டும் எழுப்பக்கூடிய அதே வல்லமை உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். எல்லா கட்டுகளும் மாறும், எல்லா போராட்டங்களும் மாறும், எல்லா வியாதியின் பிடிகள் மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை கட்டி வாய்களை விரிவாய் திறந்து, ஆமாப்பா நீங்க நினைச்சா ஆகும், நீங்க ஒரு வார்த்தை சொன்ன ஆகும். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை வாழ்க்கையில சொல்லுங்க, என் பிரச்சனை மாறும். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை வாழ்க்கையில சொல்லுங்க, என் போராட்டம் மாறும். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை வாழ்க்கையில சொல்லுங்க, எல்லா தடைகளும் மாறும். நீங்க ஒரே ஒரு வார்த்தையை வாழ்க்கையில சொல்லுங்க, என் வியாதிகள் மாறும். எந்த கல்லார
உழன்று போன எலும்புகளை எல்லாம் கர்த்தர் உயிரடைய செய்வீராக. மீண்டும் புதிய பலத்தோடு, புதிய சத்துவத்தோடு, புதிய பலனோடு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்பக்கூடிய வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தரப்போறதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து பலன் கொடுத்திடுவி தன் புகழால் குணமாக்கிடுவி எந்தன் கல்லறை கல்லை என்னை மறுபடியும் உயிர் திரும்ப செய்வி. அம்மை அன்பான தேவனே, மீண்டும் இந்த கூட்டம் முடியும் பொழுது கர்த்தர் மீண்டும் புது பலனை, புது கிருபையை தந்து, புது சக்திகளை தந்து உயர எழும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நீங்களும் நானும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆராதனை வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை கர்த்தர் நீர் நேர்த்தியாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த எண்ணங்களோடு, என்ன ஏக்கங்களோடு, என்ன திட்டங்களோடு, என்ன தீர்மானங்களோடு இந்த ஆராதனை வேளையில கலந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அங்கீகரிப்பீராக, ஏற்ற பதிலை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.